வணக்கம். உலகத்திலேயே அதிகமாக விலைக்கு விற்கக்கூடிய ப்ராடக்ட் உண்டு அப்படின்னாக்கா சாமி பேரை சொல்லியும் இன்னொன்று ஆவி பேரை சொல்லியும் தான். இந்த ஆவி பேரை சொல்லிங்கிறது உலகம் பூரா இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் ஊட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது தெரியாத கதையோ பழைய கதையோ அந்த இடமே சிதிலம் அடைஞ்சு போச்சோ அப்படிங்கிறது இல்லை. ஊட்டியில் இப்போவும் இருக்கக்கூடிய ஃபர்ன்ஹில் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இப்போவும் நீங்கள் போய் தங்கலாம். அந்த ஹோட்டலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். பலகாலமாகவே அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களும் சரி, அங்கே வந்து தங்குற விருந்தினர்களும் சரி, இப்படி பார்த்தோம், ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு, இப்படி ஒரு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்போ வெளியே வந்தது அப்படின்னாக்கா, ராஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தி மூவி எடுத்தாங்க 2001. அதில் சரோஜ் கான் அப்படிங்கிறவங்க வந்து கரியோகிராஃபர். அவங்க நைட்டு தங்கியிருக்காங்க, எல்லாமே குரூப்பே தங்கியிருக்குது. நைட்டு தூங்குனா கால் தூக்க முடியல. என்னென்னு பார்த்தாக்க ஃப்ளோரில் வந்துக்கிட்டு மேலே இருக்கிற ரூமில் இருக்கிற டேபிளை சர்ரு பொருள்னு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒன்று இரண்டாம் போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசப்ஷன் விட்டா, ரிசப்ஷனில் யாருமே வந்து பதில் சொல்லலை. அடுத்த நாள் காலைல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னது மேலே அம்மா மேல் ரூமில் தாங்க ரொம்ப சத்தம் கடிச்சுங்க அப்படின்னா, மே ரூமா வாங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மேலே ஃப்ளோரே இல்லைங்க, மொட்டை மாடி தான் இருக்குது, அங்கே டேபிள்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பாரு தான். அப்படியே ஈரக்குலை நடுங்கி போச்சு அப்படிம்பாங்களே, அப்படி பயந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் போய் நீங்கள் வாசிங்கனாக்கும், இந்த மாதிரி நான் வந்து நார்த்தன் ஸ்டேட்லேருந்து வந்தேன், என் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தேன், நைட்டு பார்த்தீங்கன்னாக்கும் தூங்கி பார்ப்போம்னா டக்குன்னு லாக் பண்ணுறாங்க, நாக் நாக் அப்படின்னு கதவு சத்தம் கேட்குது. கதவு சத்தம் பயந்துட்டு போய் பார்க்கலாமா திறக்க வேண்டாமான்னு பார்த்தா, காலையில் யாருமே இல்லை, அப்படி யாரும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன தாங்க நடக்குது இங்கே அப்படி, இதனோட வரலாறு என்ன அப்படின்னா, 1844 மைசூர் மகாராஜா சம்மரில் போய் தங்கிறதுக்காக அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறாரு. அதை வந்துக்கிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் போய் அந்த சம்மர் சீசனில் போது அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1920 1920 தான் அதை பேலஸ் ஹோட்டல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாத, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத பல ஆவி நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏங்க இதெல்லாம் நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இல்லைங்க அங்கே இருக்கிற நிறைய கெஸ்ட்டு செத்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுங்க, அதனால தான் அப்படின்னு வழக்கம் போல் நம்ம கதையே சொல்கிறாங்க. அப்படின்னாலும் இன்னமும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கனாங்க, நம்ம சொல்ல மாதிரி தான் ஆவிங்கிறது பெரிய விஷயம், இந்த ஆவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். அதனால தான் ஆவிங்கிற கதையை சொன்னால் நிறைய பேர் வந்து தங்குவாங்களோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தாலும் கூட அப்படியெல்லாம் பண்ணுவாங்களாங்க அப்படின்னு தோணினாலும் எனக்கு தோணுது, அடுத்த தடவை ஊட்டி போகும்போது அந்த ஃபர்ன்ஹில் ஹோட்டல் அதில் தான் தங்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்ப்போம். தேங்க்யூ.